ஓகே, ரெடி டு மீ வந்து சூப்பராக ஆன்சர் பண்ணிட்டீங்க. அடுத்ததான் வந்து டிபேட் ரவுண்டு தான். என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம லைஃப்ல வந்து ஜெயிக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டா இருக்கிறது தான் பெஸ்ட்டா இல்லை ஜாலியாக இருக்கிறது பெஸ்ட்டான்னு பேச போறீங்க? இப்போ வந்துட்டு என் பேரண்ட்ஸே இருந்தாலும் பேரண்ட்ஸ் வந்துட்டு நான் ஸ்கூல் போகிறேன், போயிட்டு வந்துட்டு படிக்கிறேன், என்னால் வந்துட்டு அது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. படிக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஆனால் நான் வந்துட்டு படிச்சிருவேன், அது எப்படியாவது படிச்சிருவேன். அதை வந்துட்டு அவங்க வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக எடுத்துக்காமல் ஜாலியாக எடுத்துக்கணும். அவள் படிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரெஷர் பண்ணக்கூடாது. ஜாலியா ஸ்மால் டவுட், இது நீ வந்து உங்க அம்மா அப்பாவுக்கு தான் சொல்றியா இல்ல டீச்சர்களுக்கு சொல்லிருக்கியா? டீச்சர்ஸ்க்குலாம் சொல்லல, நான் காமனா வந்துட்டு எங்க பேரண்ட்ஸ்க்கு தான் சொல்றேன். படி வந்துட்டு ஸ்ட்ரிக்ட்டா இல்லாம வந்துட்டு ஜாலியா விட்டாலே நாங்க படிச்சிருவோம். ஓகே, ஸோ ஸ்ட்ரிக்டா இருக்கிற பேரண்ட்ஸ் தான் வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு ஃபிட்டு. லிபரலா இருந்தா இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ்லாம் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால ஸ்ட்ரிக்டான பேரண்ட்ஸ் தான் இந்த ஜெனரேஷனுக்கு ஃபிட். ஓகே, நீங்க பேரண்ட் ஆனா ஸ்ட்ரிக்ட்டா இருப்பீங்களா லிபரலா இருப்பீங்களா? ஸ்ட்ரிக்ட்டா தான் நான் இருப்பேன். ஓகே, சூப்பர். நீங்க இப்போ என்னன்னா, ஸ்ட்ரிக்டாவே இருந்தா வாழ்க்கையே வெறுத்துரும். என்னடா என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கே வெறுத்துரும். ஏன்டா வாழ்றோம் அப்படின்ற ஒரு கட்டத்தில் வெறுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வாழவே பிடிக்காது. அதனால அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்களோ, அவங்க குழந்தைங்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்களோ, அப்போ தான் சரி நம்ம அப்பா அம்மாவும் இப்படிலாம் வாழ்கிறாங்களே நாமளும் வாழலாம், அப்படி என்ன தான் இருக்குன்னு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகும் அடுத்து என்னதுன்ட்டு. அதான் இப்போ ஸ்டூடெண்ட் பிள்ளைங்க வந்து நல்லா வளரணும்னா அப்பா அம்மா லிபரலாக இருந்தால் தான் அவங்க புரிஞ்சுப்பாங்க, நல்லா வளருவாங்க. நாங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதே அவங்க நல்லா இருக்குன்றதுக்கோசரம் தான். ஸ்ட்ரிக்டான பேரண்ட்ஸ் இருந்தால் தான் ஸ்டூடெண்ட்டை வந்து பயந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருந்து அவங்களை பயம் காட்டுறமோ, அப்புறமா ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது ஏன் ஸ்ட்ரிக்டாக சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டா தான் அவங்க லைஃப் இன்னுமே நல்லா இருக்கும். அதனால லிபரலாக இருக்கிறதோட இங்கே குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் ஸ்ட்ரிக்டாக இருக்கிற பேரண்ட்ஸ் குழந்தைங்க தான் நல்லா வளரும். சூப்பர். இப்போ வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதுவே ஒரு ப்ரெஷர், மென்டல் ப்ரெஷராக க்ரியேட் பண்ணும். ஸ்ட்ரிக்டாக இருக்கான், அதை பண்ணாத, இதை பண்ணாத, அதை பண்ணி இதை பண்ணு, நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்களேன், பண்ணிட்டோம் அப்படி இல்லை. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அவங்க வந்துட்டு உங்களை புரிஞ்சுக்குவாங்க. நம்ம அம்மா ஃப்ரீயாக விட்டாங்க, ஜாலியா என்ன பண்ணுமோ பண்ணிட்டு அந்தந்த டைம்ல என்னென்ன பண்ணுமோ அந்த விஷயம் அந்தந்த டைம்ல பண்ணிட்டு யாருக்கு தெரியாத வந்துரும்ல. பசங்க தவறான முடிவு எடுக்க மாட்டாங்க ஃப்ரீயா இருந்தாங்கன்னா. ஸ்ட்ரிக்ட்டா அந்த ஐயோ அம்மா திட்டுவாங்களே அப்படின்னு ஒரு மைண்ட் செட்லயே இருப்பாங்க. ஆக்சுவலி அவங்க ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். நீங்க தப்பா இருக்கறனால தான் அவங்க ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க. நீங்க கரெக்ட்டா இருந்தா அவங்க ஸ்ட்ரிக்ட்டா இருக்க போறாங்க. நீங்க ஸ்ட்ரிக்ட்டா இருக்கீங்க. ஒரு தடவை உங்க குழந்தைங்கள்ட்ட நீங்க வந்துட்டு ஜாலியா இருந்து பாருங்களேன். அவங்க ஒரு விஷயம் மறைக்காம எல்லா விஷயத்தையும் உங்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க. இப்ப ஒரு விஷயம் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றதுக்கே அவங்களுக்கு பயமா இருக்கும். ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாங்கன்னா இதை சொன்னா என்ன நடக்குமோ, என்ன பேசுவாங்களோ, என்ன நம்மளை திட்டிடுவாங்களோ, அடிச்சிருவாங்களோன்ற இதே ஜாலியா இருந்தாங்கன்னா எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக இல்லாதனால தானே அவங்க தப்பாகவே அவங்களுக்கு யோசிக்க தோணுது. ஸ்ட்ரிக்டாக இருக்கும் போது ஐயோ திட்டுவாங்க, அதுக்காகவாது நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னாது மாறுவாங்கல்ல. சூப்பர். ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது நல்லது, அப்பதான் தப்பா வழி போக மாட்டாங்க, பயப்படுவாங்க. ஜாலியாக இருந்தால் ஜாலியாக அப்பா ஜாலியாக எடுத்துப்பாரு, பிரச்சனை இல்லை அப்படின்றவாங்க. அப்படி இல்லை, ஜாலியாக இருந்தால் தான் ஃபஸ்ட்டு நம்ம லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு நம்ம ஷேர் பண்ண முடியும். ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் தான் மட்டும்தான் ஷேர் பண்ண முடியும். ஒரு நாளில் என்ன நடக்குதுன்னு நான் அப்படியே எங்கள் அப்பாட்ட ஒப்பிப்பேன். அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம லைஃப்பை நல்லா லீட் பண்ண முடியும். அவங்க கூட இருக்க போகிறது கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க. பேரண்ட்ஸ் ஆகிட்டு நம்ம கூட இருக்கிறது கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க. அந்த டைமில் போய் ஸ்ட்ரிக்டாக இருந்து பேச முடியாமல் இப்போ வந்து நிறைய பேர் அவங்க அப்பா அம்மா கிட்ட கொஞ்சம் கம்மியாக தான் பேசுகிறாங்க, ஷேர் பண்ணுறாங்க. இதே நான் படித்து முடிச்சுட்டு போவாங்களையும் எங்கள் அப்பாவுக்கு ஒரு 50-55 ஆயிரும். அவங்க ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது நம்மளுக்கு நல்லது தான் அப்படின்னு நான் புரிஞ்சுக்காங்களையும் எனக்கு வயசாயிரும். ஸோ அப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அவங்க கிட்ட. ஸோ இருக்கிற டைமும் நம்ம வந்து ஏன் ஸ்ட்ரிக்டாக இருந்து போய் கஷ்டப்பட்டுட்டு. விக்கி, என்ன ஒரு தெளிவு பாருங்க அந்த பேச்சுல. அவங்களுக்கு உண்மையா நல்ல ஒரு கிளாப்ஸ் கொடுங்க. ஓகே, நல்ல ஒரு கிளாப். ஓகே, ரெண்டு டீமுமே வந்து சூப்பரா பேசுனீங்க. நீங்களே ஏதோ பேரண்ட் ஆன மாதிரி அவ்வளவு அனுபவத்தோட எக்ஸ்பீரியன்ஸோட சூப்பரா பேசுனா கைத்தல் கொடுத்துடலாம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பேரண்ட்ஸ் எந்தெந்த டைம்ல ஜாலியா இருக்கணுமோ அந்த டைம்ல ஜாலியா இருங்க. ஸ்ட்ரிக்டா இருக்க டைம்ல குழந்தைங்க தப்பு பண்ணுமோ அந்த டைம்ல நம்பிங்க. அது எல்லா டைம்ல ஜாலியா, எல்லா டைம்ல ஸ்ட்ரிக்டா இருக்காதீங்க. கரெக்டா நியூட்ரலா இருந்தீங்கன்னா பிரச்சனை இருக்காது. எந்தெந்த நேரத்துல சாப்பிடணுமோ அந்தந்த நேரத்துல சாப்பிடுங்க, எந்தெந்த நேரத்துல தூங்கணுமோ அந்தந்த நேரத்துல தூங்குங்க. ஷோ ஒழுங்கா பண்ணுங்க. எந்தெந்த நேரத்துல ஷோ கட் ஆகுமோ அந்த நேரத்துல ஷோக்கு வாங்க. ஓகே, அவ்வளவுதான். ஸோ இதோட நாங்க முடிச்சுக்கிறோம். ஸோ ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு எபிசோட பார்க்கலாம். Until bye from Aditya Vlogs. Bye.